ஒரு முக்கிய செய்தி. சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரிய அளவில் வெற்றிகள் பெற முடியவில்லை என்பது மட்டுமில்லாமல் பல இடங்களிலே 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது என்பது எல்லோரும் அறிந்தது. குறிப்பாக தென் மாவட்டங்களிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய பிடியை இழந்து விட்டதாக பலரும் சொல்லுகிறார்கள். இதற்கான சரிப்படுத்தும் நடவடிக்கைகள், கரெக்டிவ் மெஷர்ஸ் எதுவும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பலரும் சொல்லுகிறார்கள். ஒன்று, ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக, அதாவது ஏற்கனவே அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒன்று செய்ய வைப்பது. இன்னொன்று, மேற்கு தமிழகத்தை தவிர வட தமிழகம், குறிப்பாக சென்னை பெருநகர பகுதி மற்றும் தென் மாவட்டங்களிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலுவடையவில்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு வலுவான போட்டி கொடுக்க முடியாது. 2026 தேர்தல் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு சுலபமான வெற்றியாக இருக்கும் என்று பலரும் கருதுவது என்று கருத்துக்கள் வருகின்றன. விஜயுடைய கட்சி கூட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வாக்குகளை பிரிக்குமே தவிர திமுக வாக்குகளை பிரிக்காது என்று பலரும் சொல்லுகிறார்.